வணக்கம். இது சன்குலர் உதயம் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஜூஸ் கூலர் 8 ரவுண்டு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கிறது, பெரிய சைஸு. இது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போது டெஸ்டிங்கில் இருக்குது. நம்ம எந்த பாக்ஸ் ரெடி பண்ணாலும் இந்த மாதிரி டெஸ்டிங் போடாமல் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறதே கிடையாது. நம்ம ஆக்சில் ஃபேன் போடுறோம். யாருமே ஆக்சில் ஃபேன் போடவே மாட்டாங்க, நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். அதேமாதிரி இங்கே ஒரு சர்வீஸ் வால் யாருமே போட மாட்டாங்க, நம்ம தான் இந்த சர்வீஸ் வால்லாம் போடுறோம். இதுக்கு முன்னாடி கீழே ஃபுல்லாக நம்ம பிளேட் போட்டுட்ருந்தோம். அது என்ன ஆகுதுன்னா ஸ்வெட்டிங் வந்துட்டு அதெல்லாம் சீக்கிரமாக துருப்பிடிக்குதுன்றதுக்காக இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருக்கோம். இது எலியெல்லாம் போனால் கூட உள்ளே கடிக்க முடியாது. ஃபுல்லாகவே நம்ம மேலே கீழே எல்லாமே ஷீட் போட்டுருக்கோம். கலாய் ஷீட் போட்டுக்கிறதுனால எலி கடிக்க முடியாது எங்கேயுமே. இதுக்குள்ளே 8 லைன் காப்பர் போட்டிருப்போம். ஒரு 110 அடியிலேருந்து 120 அடி பிடிக்கும். இப்போது பாருங்கள், இந்த காப்பர் பைப்லாம் ஐஸ் பிடிக்கிற ஸ்டேஜ் வந்திருக்கு. உள்ளவும் டெம்பரேச்சர் நல்லா இருக்குது. ஒரு 10 டிகிரி வந்துச்சு இப்போ தண்ணி. இந்த ப்ளூ கலராக இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் கோட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த மெயின் டேங்க் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆகிட்டு இது எல்லாமே இத்து போனால் கூட இந்த மெயின் டேங்கோட கிரிப்பில் வந்து உங்களுக்கு பாக்ஸ் நின்றுட்டுருக்கும். இந்த மெயின் டேங்கில் ஆசிட் போட்டால் கூட ஒன்றாகாது, ஏன்னா ஃபைபர் கோட்டிங் கொடுத்துருக்கறதுனால. இந்த மாதிரி யாரும் டெஸ்டிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இதோட டாப்பு தான் வந்து இந்த சைடு இருக்குது. இந்த டாப்பு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இதில் பாருங்கள், இங்கெல்லாம் வந்து மடித்து அடிச்சிருப்போம். நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா கூட கையெல்லாம் வெட்டாது. இந்த இன்னர் டேங்க்கு, அவுட்டர் டேங்க்கு, உள்ள ஸ்டோரேஜ் டேங்க்கு எல்லாமே நம்ம சொந்தமாக செய்கிறோம். இதுக்கு தனியாக இந்த பக்கம் ஒரு யூனிட் இருக்குது. இதெல்லாம் நமக்கு ரெடி பண்ணி தயாராக இருக்குது கஸ்டமருக்காக. இது ஸ்டாக்கும் இருக்குது. இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஒரு டேங்க் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம ஃபைபர் போடுறோம். மேலெல்லாம் நம்ம பஃப் ஷீட் போடுறோம், தர்மாக்கோல் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஸ்கொயர் டியூப்பில் தான் நம்ம செய்கிறோம். இது பாருங்கள், இதெல்லாம் தண்ணி போட்டு ஃபுல்லாக டெஸ்டிங்லாம் பார்த்துட்டு ரெடியாக இருக்குது. இதெல்லாம் ரெடியாக இருக்குது, கஸ்டமருக்காக தயார் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன், கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.